Taste the Daily. பெண்களுக்கு பாதுகாப்பில்லா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கான அடிப்படை என்ன சார்? இது வெறுமனே அரசியலுக்காக வைக்கப்படுகிறதா இல்லை நடக்கிற சம்பவங்களை பார்த்து உண்மையிலே அப்படி தான் இருக்குதா? இல்லை, அப்படி தான் இருக்குது. அதாவது முதலமைச்சர் அதிகாரிகளை ஆணையிட்டு அவர்களை கண்காணித்து அதிகாரிகளை பார்த்து இது பண்ணணும். முதலமைச்சர் அவருக்கு விளம்பரத்தையும் தன் குடும்பத்தை பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் சரியாக இருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா துறையிலும் எல்லாமே இருக்குது. போன விவாதத்தின் போது சொன்னேன், நேற்று யார் அந்த சார், இன்று யார் அந்த கார், நாளைக்கு யாரோ அப்படின்னு இந்த 10 மாத கால ஆட்சியில் என்னென்ன கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடக்க போகிறதோ தெரியல. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த 36 நாளில் 98 பாலியல் வன்முறை நிகழ்ச்சி பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு. 30 நாளில் 98 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதை விட எதை வச்சுக்கின்னு அவர் சொல்கிறாரு, தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முன்னணி மாநிலம் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கற்பழிப்பில் இந்த இதில் பார்த்துட்டு தான் முதலிடமா? தயவுசெய்து அவர் இந்த திராவிட மாடல்ன்ற பேரை மாற்றிக்கணும். திராவிட மாடல்னு பேரை சொல்லிக்கின்னு திராவிடத்திற்கு ஒரு கெட்ட பெயரை அவப்பெயரை ஏற்படுத்துகிற மாதிரி சூழலாக இருக்குது. மாதா பிதா குரு தெய்வம், அதாவது குருவுக்கு அப்புறம்தான் தெய்வம் என்பதை வழிகட்டிருக்காங்க. இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் படிக்க போன ஒரு பெண்ணுக்கு 3 ஆசிரியர்கள் சேர்ந்து அந்த பெண்ணை இது பண்ணியிருக்கிறாங்க, கற்பழிச்சிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து நடக்கிறது போது வருது. பள்ளி வளாகத்திலே ஒரு பெற்றோர்கள் எதை நம்பி அனுப்புகிறாங்க பிள்ளைகளை படிப்புகிறது? நமக்கு அடுத்தது தாய் ஸ்தானத்திலிருந்து தந்தை ஸ்தானத்திலிருந்து நமது பிள்ளையை பாதுகாப்பாக படிக்க வைக்கிற பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ளே பெண் கற்பழிக்கப்படுகிறாங்கன்னா இது வெட்கி தலைகுடைய வேணாமா? இதற்கு தான் இந்த ஆளும் முதலமைச்சர். இதில் எந்த இடத்துல அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டிய இடத்துக்குள்ள? அதான் முழு பொறுப்பு அரசாங்கம். ஏன்னா பள்ளிக்கூட வளாகம்ன்றது யாருடைய பொறுப்பில் இருக்குது, யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, யார் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிற வேண்டியது? அதாவது எல்லா துறையிலையும் எல்லா இடத்துலையும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஆட்சியாளர்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லோருக்குமே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்க வேண்டியது? அப்போ அதுக்கு அவர்களுக்கு மேலே அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதுக்கு மேலே அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். இவங்கெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதாவது தமிழ்நாடு பெண்கள் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இவர்களெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்ய வேண்டாமா? ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளைகளை, படிக்கின்ற பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை கேட்டு அறிஞ்சு அப்படி ஒரு தவறு நடந்தால் அது ஆரம்ப கட்டத்திலே தடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு. செய்யலன்னு சொல்றீங்க. அதனால செயலை தாங்க தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இவர் தன் குடும்பத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கு விளம்பரப்படுத்திட்டு கொள்வதுதான் நம்மளுடைய முதலமைச்சர் நேரத்தை சரிப்படுத்துக்காக. இங்கேயாவது மக்களை நலன் காக்கிறதுக்கு, மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன இவர் எடுத்து இந்த 4 ஆண்டுகளில் என்ன செய்திருக்கிறார்? ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரா? எந்த திட்டங்கள் இல்லை. ஒன்று சொல்லிவிட்டு பேசின்னு இருக்கிறாங்க, நாங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கல சார். என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? என்ன செய்திருக்கணும்னா ஒரு நல்ல அரசு செய்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சார், செய்யறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு தான் சார் அரசாங்கம். கிளாம்பாக்கத்தில் மாதவரத்தில் தங்கி வேலை செய்துக்கிற ஒரு மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெண் தன் தோழியை பார்ப்பதற்காக சேலத்திற்கு போயிட்டு வர்றா. 11 மணிக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்குறா. அங்கேருந்து மாதவரத்துக்கு செல்வதற்கு பேருந்திற்காக காத்திருக்கிற பெண்ணை ஒரு ஆட்டோ டிரைவர் அழைத்து கொண்டு சென்று 3 பேரை வழியில் ஏற்றி கொண்டு அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்முறை செய்திருக்கா. அந்த பெண் தனது ஆண் நண்பருக்கு தகவல் தெரிவிச்சிருக்கா, மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறா, எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. அப்போனா அந்த பெண் வருகின்ற போதே அந்த ஆட்டோவை பறிமுதல் கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த காவல்துறை சிறப்பான காவல்துறைன்னு சொல்லியிருக்கலாம். அவன் பயந்து எங்கேயோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இறக்கி விட்டுட்டு போறான். எனக்கு ஒரு கேள்வி வருது. எனக்கு என்னன்னா, இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது ஒரு பொது இடம், மக்கள் ஜன நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம். அங்கிருந்து ஒரு பெண்ணை கடத்தி கூட்டு போற அளவுக்கு இந்த துணிச்சல் எங்க இருந்து சார் வருது? அதுதான் அங்க சரியான பாதுகாப்பு. அதாவது அந்த பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்தில் நிறைய பேருந்து, அதாவது தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான இடத்துக்கு போகுது. அங்கே சரியாக காவல்துறையை போட்டு வச்சிருந்து காவல்துறை பாதுகாப்பு இருந்திருந்தா ஒரு பெண் இறங்கும் போது அந்த பெண்ணை இறங்கி பத்திரமா அமுச்சு வைக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அங்கே காவல்துறையே கிடையாது.
காவல்துறை என்ன செய்திருக்கு? இவங்களுக்கு பந்தோஸ்து வேலை பார்க்கறதுக்கு தானே காவல்துறை இருக்குது. இவர்களுக்கு குடும்பம் எங்கெங்கே போதோ பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தானே காவல்துறை இருக்குது. காவல்துறை தான் 4 வருடமாக சீர்கெட்டு போயிருக்குது. காவல்துறை சிறப்பாக பணியில் இருக்கிற அதிகாரிகளை யாருமே இவர்கள் பணியில் அமர்த்துவதே கிடையாது. அவர்களுக்கு ஜால்ரா போடுறவங்களுக்கும் அவர்கள் குடும்பத்தை துதிப்பாடுவர்களுக்கும் அல்லவா இந்த ஆட்சியாளர்களுக்கு பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நல்ல திறமையான அதிகாரிகள் இருக்கிறார்கள். நான் மட்டும் காவல்துறையை நான் குற்றம் சொல்லவில்லை. நல்ல அதிகாரிகளை நல்ல இது இருக்கிற இவர்கள் பணியில் அமர்த்தி வேலை செய்ய வாங்கவில்லை. இவர்கள் இவங்க குடும்பத்தை யாருக்கு திமுக ஆஹா அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்க குடும்பத்துக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு இவங்க அதிகாரிகளை நியமிச்சு இது பண்றாங்க சார். இப்போ அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல காவலர்கள் இல்ல, பள்ளிக்கூடத்துல முறையான ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். நான் என்ன கேட்கறேன்னா, இதே அதிமுக ஆட்சி காலத்திலயும் இதே காவல்துறை இவங்க தான் இருந்தாங்க. ஒரு பெண்கள் மேல கை வைக்கக்கூடிய தைரியம் இவங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு நான் கேட்கிறேன். குற்றவாளி அதாவது நம்மளுடைய ஆட்சி காலத்துல தவறு செய்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்தோம். நாங்கள் நடவடிக்கை எடுத்த காரணத்தினால நாங்கள் பயந்தார்கள். குற்றவாளிகளுக்கு ஒரு தவறு செய்தால் நம்ம பாதிக்கப்புள்ளாகும் அப்படின்றது தண்டனைக்குள்ளாகும்னு தெரிஞ்சு தவறு செய்வதற்கு துணிச்சல் வரவில்லை. அதே போல் அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் நம்ம பணிகளுக்கு சிறம்பட செய்யணும் அப்படின்ற ஒரு அதிகாரிகள்லாம் வச்சு நம்ம வேலை வாங்குறதுனால சரியாக இருந்தது. இவர்கள் ஆட்சியில் அதெல்லாம் கோட்டை விட்டுட்டாங்களே. இந்த ஆட்சியில் நடக்குது இவ்வளோ தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. வேதனையாக இருக்கு. இன்னும் 10 மாதத்துக்கு யாருக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும்ன்ற மக்கள் உண்மையிலே சொல்கிறேன், பெண் பிள்ளைகளை பற்றில வயிற்றில் நெருப்பை கட்டின்னு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எந்த பெண் போய் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வர பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? வீட்டுக்குள்ளுக்கே இருக்கிற பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலாக இந்த ஆட்சியில் இருக்கிறது. இதுக்கு பேர் திராவிட மாடலா? வெட்கி தலை குடிக்கிற மாடல் இந்த மாடல். கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார். விஜயகுமார் சார், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான சூழல் இருக்குது அப்படின்றத நீங்கள் எல்லாரும் பேசுனதை வச்சு புரிஞ்சிக்க முடியுது. இந்த சூழலில் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை திமுகவிலேயே பெண் உரிமை பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு இவ்வளோ நடந்தும் அமைதியாக இருக்கிறாங்களே சார், என்ன சார்? அதாவது அவர்களுக்கு கூட்டணியில் இந்த 4 ஆண்டுகளும் அவர்களுக்கு என்ன சேரணுமோ அது சேர்ந்து கொண்டே இருக்கிறது போல இருக்குது. அதனால் அமைதி காக்கிறாங்க. அவங்க தான் கேட்டால் மானமே மண்டிடாதே, வீரமே விழுந்து விடாதே அப்படின்லாம் கர்ஜிக்கக்கூடிய கட்சி. இன்றைக்கி எல்லாம் நடக்கிற எல்லா அவலங்களும் தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்குது. இப்போ கூட குறைந்தபட்சம் இந்த ஆளுங்கட்சியை எதிர்க்கின்ற மனநிலையில் அவர்கள் இல்லைன்னா வேற என்னத்தை சொல்ல முடியும்? அப்படின்னா சரியா அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்ற ஒரு கேள்வி பாமர மக்களிடம் எழுந்து. அதுதான் கேட்குறேன். இப்போ மக்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி, இல்லை அவர்களோடு கூட்டு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களும் சரி அம்பலப்பட மாட்டாங்களா தொடர்ந்து இத்தனை சம்பவங்கள் நடக்கும்போது? ஆமாம் சார், மக்கள் பார்த்துனே இருக்காங்க சார். இதே தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த பெண்கள் எதிர்க்கான அந்த பாலியல் வன்முறைக்கு எதிர்த்து குரல் கொடுத்து களம் காணாத இந்த கட்சிகள் இதே காஷ்மீரிலோ இல்லைன்னா வெளிநாட்டில் எங்கேயாவது பிரச்சனைகள் நடந்தால் முதல்ல கொடியை ஏந்தின்னு போராட்ட களத்தில் தாங்க அந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் சொந்த மாநிலத்தில் இப்படி ஒரு அவலம் நடக்குது, இந்த அவலத்துக்கு எதிர்த்து குரல் கொடுப்போம், போர் பரணி பாடுவோன்ற ஒரு எதுவுமே இல்லை. ஒரு எல்லாத்துக்குமே அடகு வச்சுட்டு திமுகவுக்கு அறிவாலயத்தில் போய் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு அடிமையாக இருக்கிறாங்க இந்த கட்சிகளை. தமிழகத்தில் ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்து இருக்கிறதுங்க. ஒரு பக்கம் பார்த்தா மதத்தின் பேரால வன்முறையை தூண்டிவிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது ஒரு அமைப்பு. இன்னொரு பக்கம் திராவிட மாடல் என்ற திராவிடத்தினுடைய தலைவர் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசிக்கொண்டு அதனால வன்முறை ஏற்படுமான்னு காத்து கொண்டிருக்கிறது ஒரு அமைப்பு. ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த திமுக அரசோ எல்லாத்தையும் அமைதி பார்த்து இது வன்முறை நாடாக வன்முறை காடாக இந்த தமிழ்நாடை மாற்றி விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இருக்கு. இதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார்கிட்ட இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்களே டங்ஸ்டன் சுரங்கத்தை இன்னைக்கு இழுத்து மூடினதுக்கு காரணம் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார்கள் சட்டமன்றத்தில் சிங்கம் போல கர்ஜித்த காரணத்தினால மத்திய அரசு அதுக்கு பயந்து அந்த மக்கள் மதுரை மக்கள் தன்னெழுச்சியா எழுந்த போராட்டத்துக்கு பயந்து தான் இன்னைக்கு மத்திய அரசு அதிலிருந்து பின்வந்து தாழ்ந்த தமிழ்நாடு, தேர்ந்த தமிழ்நாடு, தன்னை மறந்த தமிழ்நாடு, தன்மானமற்ற தமிழ்நாடு, விளம்பரத்தால் மழுங்கி போன தமிழ்நாடு, விளம்பரத்து மோகத்தால் இருக்கிற தமிழ்நாடு, இந்த குடும்ப ஆட்சியால் சீரந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு, நீ வீறு கொண்டு ஏழு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உன்னை காக்கின்ற இடத்தில் இருக்கின்ற இயக்கமாக அதிமுக இருக்கிறது. அதனால 2020 இவர் சொல்றாரு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சார். ஒன்றும் இல்லை சார்,
2026 இவர்கள் நடக்கின்ற அத்தனை அநியாயத்துக்கும் அத்துமீறல்களுக்கும் எல்லாத்துக்கும் சாவுமணி ஜனநாயகத்தினுடைய எஜமானர்கள் மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் கையில அந்த தீர்ப்பு மக்கள் ஒப்படைக்கிறீங்க. அவங்க என்ன ஜனநாயகத்தை முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வெற்றி பெற வைப்பார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். அறுதி பெருமானவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகும்போது அண்ணன் பேசும்போது சொன்னார்ல, ஸ்காட்லாந்து யார்டு மாரி இந்த காவல்துறையை எல்லா துறையுமே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை முன்னேற்றி காட்டுவார் நம்மளுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். நன்றி சார்.